ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான நீஸ்காய் சீசன் 1 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்விம்சோட் எபிசோட் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை டேரெக்டாக சொல்ல முடியாது. அவங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் எந்த லெவலுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கோ அதே லெவலுக்கு கதை அப்படியே இதுக்கப்புறமா சீரியஸாக போக ஆரம்பிக்கும். ஸோ கதையை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் எனக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீஸ்காய் சீசன் 1 எபிசோட் 18. சார், பீச்சில் இருக்கிற எல்லா ரூமும் க்ளோஸ் ஆயிருக்கும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பழைய என் ஃப்ரெண்டு கிட்ட சீப்பாக ஒரு ரூம் கிடைச்சது அப்படின்னு ஷோ சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி பீச்சுக்கு போனது இல்லைன்னு சிட்டோகே சொல்கிறேன். நானும் கடைசியாக மால்தீவ்ஸ் மட்டும் தான் போனேன்னு டாச் பண்ண சொல்கிறேன். பீச்சை பார்த்தோன்னே சிட்டோகே ஓடி போய் அதில் குதிக்கிறா. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருமே ஸ்விம் சூட்டில் இருக்கிறத காமிக்கிறாங்க. எல்லாரும் சூப்பராக இருக்காங்க எக்ஸப்ட் ரோரியை தவிர. சுகமி, என்னப்பா வைக்கப்பட்டு நிற்கிறேன்னு ஷோ கேட்கவும், நான் என் சூட்லேயே வந்திருப்பேன், யங் லேடி தான் இந்த சூட்டை எனக்காக பிக்கப் பண்ணாங்க அப்படின்னு சுகமி வைக்கப்படுறா. இதில் நீ சூப்பராக தான் இருக்கேன்னு சிட்டோகே சொல்கிறா. தேவையில்லாமல் எனக்கு ஏன் இது இப்போ பெருசாக இருக்கும்னு சுகமி சொல்லவும், இது சூப்பராக இருக்கு டாச் பண்ண அதை பிடிச்சி விளையாடுறா. சிட்டோகேவோ கூட சேர்ந்து பசங்களும் இவங்க கூட வந்திருக்கோங்கிறத டோட்டலா மறந்துட்டாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பட் ஷோ அதை என்ஜாய் பண்றான். பைனாக்குலர் வச்சு ஷோ அங்கேயும் எங்கேயோ பார்த்து சி இங்க ஒரு இருக்குப்பா, அட நான் எஃப் பார்த்துட்டேன் அப்படின்னு ஷோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ரோரி பின்னாடியே வந்து அவனை அடிச்சு பறக்க விடுறா. மாஸ்டர் ராக்கோ, எனக்கு வந்து சன்ஸ்கிரீம் தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி ராஜிபானா படுத்து கிடக்கவும், அவன் கூட ஹோண்டான ஒருத்தி சுத்திட்டு போல அவளை போட சொல்ல வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கறான். இன்னைக்கு அவ வரலன்னு சொல்லவும், நான் வேணா போட்டு விடுறேன்னு சிட்டாக்கே சொல்றான். மாஸ்டர் ராக்கோ போட்டு விட்டாதான் நல்லா இருக்கும், வேற எதுவும் தேவையில்ல. மாஸ்டர் ராக்கோ, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் சரியா அப்படின்னு டாச் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸா இருக்கா. இதை பார்த்து டென்ஷன் ஆகி சிட்டோகே நம்ம ஹீரோவா அடிச்சிருந்தா. அவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ அப்படின்னு நம்ம பேக்கை திறக்கும் போது அந்த லவ் சாம் கீழே விழுது. ஹீரோ கொடுத்ததை யோசிச்சு பார்த்துட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு நினைச்சிட்டேன். ஆனா ஒருவேளை உண்மையிலேயே அன்னைக்கு அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வாசிச்சுட்டு அவன் ப்ரப்போஸ் தான் பண்ண நான் நினைச்சிட்டு இருந்தப்போ நான் ஏன் அவனுக்கு நோ சொல்லல அப்படின்னு சிட்டோகே யோசிக்கிறா. இன்னைக்கு நைட் யார் டின்னர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேப்பரை வச்சு செலக்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோ அண்ட் சிட்டோகே தான் பண்ணணும்னு வருது. கலங்கிரும், அப்ப நான் தனியா தான் எல்லாத்தையும் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஜப்பானுக்கு வந்ததுல இருந்தே இவன் கூட தான் நான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றல அப்படின்னு சொல்லி சிட்டோகே யோசிக்கிறா. நைட் பார்பிக்யூ வைக்க பொருளை வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோக்கு தான் நல்லா சமைக்க தெரியும். அட்லீஸ்ட் இந்த பொட்டேட்டோட தோலை மட்டுமாச்சு உரிச்சு தாயேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுவும் பண்ண தெரியாதுன்னு வா சொல்லுவா. அட்லீஸ்ட் காயை நறுக்கவாச்சு தெரியுமான்னு கேட்கவோ ட்ரை பண்றான்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ இப்ப தோலை உரிச்சு கொடுக்குறான். அவன் அதை எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட கையோ அவளோட கையோ டச் ஆகவும், எதுக்குடா என்ன தொட்டான்னு கேட்கவும், நீ தான் என்ன தொட்ட நம்ம ஹீரோ சொல்றான். நீ தொடர மாதிரி என் கையை வைக்கிற அப்படின்னு சொல்லி அவ வைக்கப்படுறா. எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்றான் நம்ம ஹீரோ கேட்கறான். திரும்பவும் டச் ஆகவும், எனக்கு என்னாச்சு, இதுக்கு முன்னாடி அவன் கையை நான் எத்தனையோ தடவை பிடிச்சிருக்கேன், பட் இப்ப கை டச் ஆகுறதுக்கே நான் ஏன் இப்படி வைக்கப்படுறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவ காயை கட் பண்றேன்னு கையை வெட்டி இருக்கா. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது, நான் கையை கூட பேண்டேட் போடுறான்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, பரவாயில்லன்னு வா சொல்றா. ஒரு பொண்ணோட கையில இந்த மாதிரிலாம் காயம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவளுக்கு பேண்டேட் போடுறான். ஓகே, ரொம்பவும் வைக்கப்படுறா. இப்ப பார்பிக்யூ செஞ்ச அப்புறமா எல்லாரும் அதை சாப்பிடுறாங்க. ராக்குவோ குக்கிங் உண்மையிலேயே வேற லெவல் பா அப்படின்னு ஷோ பாராட்டுறான். சிட்டோகே மட்டும் ஒரு மாதிரி அமைதியா இருக்கிறத ஓனடரா நோட்டீஸ் பண்றா. நம்ம ஹீரோ இப்ப நைட்டு தனியா போய் உட்காந்துருக்கான். ஓனடரா அங்க வந்து பக்கத்துல உட்காரலாமான்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். உனக்கும் சிட்டோகேக்கு வந்து பிரச்சனையான்னு கேட்கவும், எனக்கு தெரிஞ்சு இல்லன்னு தான் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். மத்தவங்க நம்ம ஹீரோ கேட்கவும், எல்லாரும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஃப்ரீ தான் அப்படின்னு வா சொல்றா. மிடில் ஸ்கூல்லேயே அவன் கூட அந்த மாதிரி பீச்சுக்குலாம் வரணும்னு நான் நினைச்சிருக்கேன், பட் இப்பதான் நம்ம வந்திருக்கோம்ல. ஆமா, அந்த டயத்துல நம்ம அதிகமா பேசிக்கிட்டது கூட இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா, உனக்கு ஸ்விம் பண்ண தெரியாது, நீ என்ஜாய் பண்ணியா நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ என்ஜாய் பண்ணனே இதோ எப்படி அப்படின்னு மணல் வீட காமிக்கிறா. ஒன்னுடுறா ஓ ஸ்கில் உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். ஓஷன் ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு வா சொல்றா. ஈச்சிச்சோ கிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த மொமெண்ட் இது இப்படியே போனா நல்லா இருக்கும், நாம கூட இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கணும் அப்படின்னு ஓனடரா யோசிக்கிறா. ஓனடராவையோ ராக்கவையோ கணும் நான் போய் பாக்குறேன்னு ஷோ சொல்லவும், நான் போய் பாக்குறேன்னு சிட்டோகே வாரா. ஹே கோசக்கின்னு ஓனடராவா கூப்பிடவும், ஹே ஏஜிச்சோ நான் இப்போ உன்னை கிஸ் பண்ணா உனக்கு ஓகேவா அப்படின்னு ஓனடரா சொல்லவும், இதை கேட்டுட்டு சிட்டோகே ஷாக் ஆகுறா. அவ என்ன சொன்னா, ஒருவேளை என் காதுல ராங்கா விழுந்துச்சோன்னு சிட்டோகே யோசிக்கிறா. ஐயோ, நான் என்ன சொல்லிட்டேன், மை வயசுன்னு சத்தமா பேசிட்டேன், கண்டிப்பா அது என் மைண்ட்ல நினைக்கல, சத்தமா வெளியே தான் சொல்லிட்டேன். ஈசிச்சோ என்ன நினைக்க போறானோ, எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கானேன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். ஓ சாரி, நேற்று நைட்டு தூங்கலாதான் தூங்கிட்டேன், எதுவும் சொன்னியா நம்ம ஹீரோ கேட்கவும், ஒன்னும் இல்ல நான் கிளம்புறேன்னு அங்கிருந்து ஓடிட்டேன், எதுக்கு இவன் போய் ஓடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். காத்து சவுண்ட்ல என் காதுல ராங்கா விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ கிஸ்ன்னு சொல்லாம எனக்கு கிமிச்சி வாங்கி தரியான்னு கேட்டிருப்பாளோ. கிமிச்சி உனக்கு ஓகேவான்னு அவ கேட்டிருக்கா. ஒருவேளை அவளுக்கு காரமான ஃபுட்டுனா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு அதை சமைச்சு தர சொல்லி அவ கேட்டுப்பா போல அப்படின்னு சிட்டோகே நினைச்சுக்கிறா. சிட்டோகே அங்க நிக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நீங்க என்ன பண்றேன்னு கேட்கவும், ஒன்னும் இல்ல நான் அவ்வளவு ஓடி இருக்கா, கிட்ட பேசுறது எனக்கு ஏன் இப்ப இவ்வளவு கஷ்டமா ஆயிடுச்சு அப்படின்னு சிட்டோகே யோசிக்கிறா. நேத்து நைட் நீ ஏன் ஈச்சிஜோ கூட வரல அப்படின்னு ரோரி ஓனடராவ திட்டிட்டு இருக்கா. சிட்டோகே நேத்துல இருந்து நீ ஒரு மாதிரி இருக்க, நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு ஓனடரா கேட்கவும், உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்பா அப்படின்னு சிட்டோகே வந்துட்டு, ஆக்சுவலி இது எனக்கு இல்ல என்னோட ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சிட்டோகே எல்லாத்தையும் ஓனடராட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சோ உன்னோட ஃப்ரெண்டு இந்த குறிப்பிட்ட பர்சனை பார்த்தா அவ ஹார்ட் பீட் ஃபாஸ்டா துடிக்கி அவங்க கிட்ட எப்பவும் பேசின மாதிரி பேச முடியல அதானே அப்படின்னு அவ கேட்கவும், ஆமா அது ஏன்னு
தான் என் ஃப்ரெண்டுக்கு தெரியலன்னு சிட்டோகே சொல்லவும் ஒருவேளை சுகுமியை பத்தி கேட்கறாளோன்னு ஓனடரா நினைச்சுக்கிறா. ஆப்வியஸ்லி இந்த சிம்டம்ஸை வச்சு பார்க்கும்போது உன் ஃப்ரெண்டுக்கு அந்த பையன் மேல கிரஷ் இருக்குன்னு சொல்லவும் அவன் மேல கிரஷா வாய்ப்பே இல்லைன்னு சிட்டோகே சொல்லவும் நீ சொன்னதை வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னு சொல்லவும் அதுவும் கரெக்ட் தான். ஆனா நான் போய் அவனையா இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி சிட்டோகே யோசிக்கிறா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்னா இருந்தோம் உங்க அப்பா சொன்னாங்கல்ல, அப்பவும் நம்ம இப்படிதான் பேசிட்டு இருந்திருப்போமா அப்படின்னு ஓனடரா கேட்கறா. அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் நான் ரொம்பவும் மிஸ் பண்றேன்ப்பா, அப்பெல்லாம் நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு ஓனடரா கேட்கமோ நானும் அப்படிதான்ப்பா, ஒரு நாள் நம்ம உனக்கு பிடிச்ச கிமிச்சி சாப்பிடலாம் சரியா அப்படின்னு சொல்லி சிட்டோகே சொல்லவும் எதுக்கு கிமிச்சி அப்படின்னு ஓனடரா யோசிக்கிறா. ஓனடரா கூட இருந்தது உண்மையிலேயே ஃபன்னா இருந்தது அப்படின்னு சிட்டோகே போயிட்டு இருக்கும்போது எனக்கு அவன் மேல கிரஷ் இருக்குன்னா நான் அவனை லவ் பண்றேன்னா அவன் அந்த லெவலுக்கு ஒன்றும் மோசமான பையன் கிடையாது, இருந்தாலும் இல்ல நான் அவனை லவ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் ஏன் தேவையில்லாம இப்படி திங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அவனை பத்தி நினைச்சாலே என் ஹார்ட் இப்படி ஃபாஸ்டா துடிக்குது அப்படின்னு அவ யோசிக்கிறா. எல்லாரும் ஜாலியா ஃபயர் ஒர்க்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது சிட்டோகே மட்டும் அந்த இடத்துல இல்ல. நான் போய் அவன் எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். பார்த்தா சிட்டோகே மட்டும் தனியா ஒரு இடத்துல உட்காந்துருக்கா. இது மட்டும் கீழே விழலன்னா கண்டிப்பா நான் அவனை லவ் பண்ணலன்னு தான் அர்த்தம். ஆமா எனக்கு அவன் மேல லவ் இல்ல கிரஷ் இல்ல, ஃபோக்கஸ் பண்ணு சிட்டோகே அப்படின்னு சொல்லி அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க என்ன பண்றா நம்ம ஹீரோ கேட்கவா அவ அதை கீழே விட்டுறா. எதுவும் பிரச்சனையா நம்ம ஹீரோ கேட்கவும் ஒன்னும் இல்லன்னு வா சொல்றா. சரி நானுமே இந்த எடுத்து பொறுத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே உட்காரவும் தேவையில்லாம என்னை பத்தி கவலைப்படுற, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் வா கேட்கவும் நிறைய தெரியலனாலும் ஓரளவு உன்னை பத்தி தெரியும், இத்தனை நாளா நம்ம டெய்லியும் ஒன்னா தான் இருக்கும், உன்னை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த மாதிரி தான் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ அடிக்கிறா. எந்த மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறேன், மனசுல ஏதாச்சும் பாரத்தை அடிச்சு வச்சிருந்தேன்னா சொல்லு, கேட்கறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும். நம்ம ஃபேக்கான கப்பிள் தான், அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அக்கறை இருக்கிற மாதிரி பண்றேன், உண்மையை சொல்ல போனா உனக்கு என்ன பிடிக்க கூட செய்யாது அப்படின்னு சிட்டோகே கேட்கவும் இதை எதுக்கு இப்போ பேசுறேன் நம்ம ஹீரோ கேட்கறேன். ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ எனக்கு ஒன்னும் பிடிக்கல தான், பட் இப்பதான் நம்ம நிறைய பழகி இருக்கோமே, சரி உனக்கு எப்படி உனக்கும் என்ன பிடிக்காது தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா கண்டிப்பா எனக்குலாம் உன்னை பிடிக்காது சுத்தமா பிடிக்காது அப்படின்னு வா சொல்லிட்டு ஒருவேளை நம்ம உண்மையிலேயே டேட்டிங் பண்ணியிருந்தா அது ஒர்க் அவுட் ஆயிருக்குமா அப்படின்னு சிட்டோகே கேட்கவும் திடீர்னு என்னப்பா எப்படிலாம் கேட்கற, நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓடிட்டு பதில சொல்ல அப்படின்னு வா சொல்லவும் இன்னைக்கு இவளுக்கு என்னதான் ஆச்சு வித்தியாசமா நடந்துக்கிறாள் நம்ம ஹீரோ பாக்குறான். இல்ல போனடரா இருக்க நான் தேவையில்லாம திங்க் பண்ணக்கூடாது, ஆனா சிட்டோகே எப்பவும் இவ்வளவு அழகா தான் தெரிவாளா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ ரொம்பவுமே வெக்கப்படுறான். பட் இருந்தாலுமே கண்டிப்பா நமக்குள்ள ஒர்க் அவுட் ஆயிருக்காது, நீ என்னோட டைப் கிடையாது, சும்மா கோவப்படுற சண்டை போடுற, எப்பவும் நம்ம ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம், நமக்குள்ள இது ஒர்க் அவுட் ஆயிருக்காது, நீ எப்பவும் அடக்கமான பொண்ணு மாதிரியே நடந்துக்கிட மாட்டா நம்ம ஹீரோ சொல்லவும் போதும் நிறுத்து வாய மூடு அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட பேசாம போனவாதான் அந்த சம்மர் வெக்கேஷனுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட அவ பேசவே இல்லை. இப்ப திரும்ப ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பீச்ல அன்னைக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட அவ பேசல. நம்ம ஹீரோ கால் டெக்ஸ்ட் எது பண்ணாலும் அவ எடுக்கல. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி இருக்கான் அப்படிங்கறது ஓனடராவும் நோட்டீஸ் பண்றா. நம்ம டேட்டிங் பண்ணியிருந்தா அது ஒர்க் அவுட் ஆயிருக்குமா அப்படின்னு வா கேட்டது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். இதனால வரை நாங்க சண்டை போட்டிருக்கோம், பட் அவ சாரின்னு சொன்னதே கிடையாது, எதுக்கு அவ திடீர்னு அன்னைக்கு சாரி சொன்னா, என்ன அவாய்ட் பண்ணணும்னு ஸ்கூலுக்கும் வராம இருக்க மாட்டாலே நம்ம ஹீரோ யோசிச்சா. சிட்டோகேவா அந்த இடத்துக்கு வரா. அட்லீஸ்ட் மெசேஜ்க்காச்சும் ரிப்ளை பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாரி நான் பிஸியா இருந்தா அதான் அப்படின்னு வா சொல்லவும் கோவமா இருந்தா அதை பத்தி என்கிட்ட பேசாம எனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஒன்னும் கோவமா இல்ல கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது அமைதியாரு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. திட்டுவா கத்துவா இவ்வளவு பொறுமையா பேச மாட்டா. அதுவே இப்ப நம்ம ஹீரோக்கு கடுப்பா வருது. எப்பயும் உங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் அடுத்த நாளே எதுவுமே நடக்காத மாதிரி 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த தடவை சிட்டோகே அந்த மாதிரி நடந்துக்கிடல. கைஸ் கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம கிளாஸ் ஒரு டிராமா ப்ளே பண்ண போறோம். அது என்ன டிராமான்னு தெரியுமா? ரொம்பவும் ஃபேமஸான ரோமியோ ஜூலியட் தான். ரோமியோ ஜூலியட் கேரக்டர் நம்ம கிளாஸ்ல பண்ண யார் கரெக்டா இருப்பா? நம்ம கிளாஸோட பெஸ்ட் கப்பிள்ஸான ஈஜிஜோ ராக்கோ அண்ட் கிரசாகே சிட்டோகே அப்படின்னு ஷோ சொல்லியிருந்தான். சூப்பர் அப்படின்னு எல்லா பசங்களும் சொல்றாங்க. பட் சிட்டோகே மட்டும் நான் கண்டிப்பா அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்ப சிட்டோகேவுமே நம்ம ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பட் நம்ம ஹீரோக்கு அது தெரியாது. அவ யதார்த்தமா தான் கேட்கான்னு நினைச்சிட்டு நமக்குள்ள செட் ஆகாத நம்ம ஹீரோ சொன்னதா அவ உண்மையிலே ஒரு பிரேக்கப் லெவலுக்கும் நம்ம ஹீரோ அவளை ரிஜெக்ட் பண்ண லெவலுக்கும் சீரியஸா எடுத்துக்கிட்டு தான் இப்ப சிட்டோகே ரொம்ப கோவத்துல இருக்கா. கோபம்னு சொல்ல முடியாது, வருத்தம் தான் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.